நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் தானை தனனை தன்னோம் தானை தண்டனை தோம் தானை கடுவாய் முகமுளைக்கு கடுவாய் முகத்தை அறுத்தா குதிரை முகமுளைக்கு குதிரை முகத்தை அறுத்தா எருவ மாட்டு தலைமுளைக்கு இப்படி மாறி மாறி மகுடாசுரனுக்கு அறுக்க தலைமுளைக்க ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 1000 மகுடனாகவே வந்து நிற்கிறான். 2 சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 2000 மகுடாசுரன் தான் நிற்கிறான். பூமியிலே எங்கு பார்த்தாலும் அம்மாளை சுத்தி மகுடன் தான் நிற்கான். எங்க பார்த்தாலும் சிரிக்கான். ஏன் அம்மா
அப்ப இப்படி மகுடாசுரனாகப்பட்டவே ஒரு சட்டு ரத்தத்தில் 1000 மகுடனாகவே நிற்க காமாட்சி அம்மாளுக்கு 8 பேர் ஒன்றாக சேர்ந்து துர்க்கை வடிவமாக நிற்கிறார். துர்க்கை வடிவமாக 2 கரங்களோடு 16 ஆயுதங்களோடு என் தாயாகப்பட்ட துர்க்கை அம்மா இப்படி மகுடாசுரனை வதை முடிக்க முடியாமல் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதியை நினைத்த போது அப்பந்தான் ஆதிபரா சக்தியானவள் சொல்லுகிறாள், அவனுடைய ஒரு சொட்டு ரத்தத்தை நீ பூமியிலே விட்டேயானால் அவன் 1000 மகுடனாக வருவான். அந்த மகுட ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. அதனாலே அதோடு மட்டுமல்லாமல் அந்த மகுடாசுரனை வதை முடிப்பதற்கு தன்னுடைய கோர பல்லை பிடுங்கி அதை சூலாயுதமாகவே கொடுத்தார். துர்க்கை அம்மா அதை வாங்கி கொண்டு கோர பல்ல பிடுங்க பார்வதி சூலமாக கொடுப்பாளா. அவள் சூலாயுதம் கையிலெடுத்து அந்த மகுடனை தான் சுத்தி வாரா. அந்த மகுடனை மகுடன் தலையே அறுக்காள உதிரத்தான் குடிக்காள அவள் குடிக்காள காவாத்தி உதிர காலியா குடிக்காள அவள உதிரத்தான் குடிப்பாள உதிர காளியா கீழே விடாம மகுடம் உதிரத்தை குடிக்கிறார். அம்மா மகுடனுடைய உதிரத்தை குடித்ததுனாலதான் சில கோயில இன்னைக்கு அசைவு வைப்பாங்க. சில கோயில சைவப்படப்படும். அப்ப உதிரத்தை குடித்த அம்மா உதிர காளியா நின்ன உடனே மகுடாசூரன் அம்மாளை கண்டு பயந்து கிடுகிடுன்னு நடுங்குதான். இந்த துர்க்கை அம்மா காமாட்சி நாமலை கொல்லாமல் விட மாட்டாளா என்று கையெடுத்து காமாட்சி வணங்கி கொண்டு தாயே அம்மா காமாட்சி உன் கையால இன்னைக்கு நான் சாக போறது உறுதியாகி போச்சு. ஆனா ஒண்ணு தாயே, நான் செத்ததுக்கு பின்னால நீ பூலகத்துல எங்கெங்க அமர்ந்தாலும் அங்கங்க உமக்கு முன்பாக நான் உன்னுடைய தெய்வமாக உனக்கு பலிபீடமா எதிர்பீடமா எனக்கு நீ ஒரு நிலையம் கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். அப்படி உனக்கு எதிர்பீடமாகவே எனக்கு நிலையம் போட்டு மகுட பீடம் என்று போட்டு தாயே எனக்கு கேட்ட வழிகளை எல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும். உன்னுடைய கதையை பாடுறவர்கள் என்னுடைய கதையும் பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? படப்பு மாதாவுக்கு மரியதுவோ மகுடனுக்கு எம்மா துள்ளு மாவு மாதாவுக்கு துள்ளு மாறி மகுடனுக்கு எம்மா பழவகையும் மாதாவுக்கு எம்மா மாதாவுக்கு ஏய் பச்சரத்தோ மகுடனுக்கு எம்மா படைப்பதெல்லாம் மகுடனுக்கு பச்சரத்தமோ மகுடனுக்கு எம்மா கடலி பழம் மாதாவுக்கு எம்மா மாதாவுக்கு கருங்கிடாயோ மகுடனுக்கு தாயே காமாட்சி துர்க்கை அம்மா பல வகையெல்லாம் உனக்கு போட்டா பச்சை ரத்தத்தை எனக்கு கொடுக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் கதலிப்பழம் உனக்கானால் கருங்கிடாய மகுடனுக்கு கொடுக்கணும். இப்படி என்னை பலி கொடுத்து எல்லோரும் வணங்குவதற்கு தாயே நீ தான் வரம் தரணும்னு மகுடாசுரன் கேட்ட உடனே மனமிறங்கி என் தாயாகப்பட்ட காமாட்சி துர்க்கை மகுடாசுரனுக்கு வாக்கு வரங்களை கொடுக்க அப்படியே நல்லதென்று மகுடாசுரனுடைய
ஆமா அவனை வதை முடிக்க வேணும் என்று வேண்டுமென்று அவளோ சூலாயுதம் கையிலெடுத்து மகுடன் தொண்டையில குத்துவாளா படுகை லிங்கத்தை எடுப்பாளா ஏ மகுடனைத்தா வதை முடித்தா அம்மா வதை முடித்தா இன்னமாக ஆளி காமாட்சி அவள மகுடனைத்தா வதை முடித்து கைலாசம் போவோம் என்று கண்ணண்டங்கை வாராள மகுடாசுரனை வரை முடித்து என் தாயாகப்பட்ட காமாட்சி வடகாசி வடகுத்தி அம்மா அட்டகாலி 8 பேர்களும் கைலாசத்தை சென்று கடவுளை பார்த்து இடப்பாகத்த வரத்த வாங்குவோம் அப்படின்னு இவ 8 பேரும் கைலாசத்துக்கு வாரா. கைலாசத்துக்கு வருவதை ஆண்டவே சிவன் பார்த்தார். ஆண்டவே சிவன் பார்த்த உடனே இந்த காமாட்சி அம்மா ஏற்கனவே மகுடாசுரனை வதை முடித்த வெறியோட வந்துகிட்டு இருக்கா. அந்த அம்மா கிட்ட வம்பு பண்ணாத மகுடாசுரனுக்கு இந்த கெதினா வரம்தாரை வரம்தாரை என்று இவளை எரிச்சு பிறவி பண்ணுதவன் நமக்கு என்ன கதியோ அப்படின்னு காமாட்சிக்கு பயந்து சிவபெருமானே கைலாசத்துல பயந்து போயிருக்காரு. பகவானுக்கு அந்த பாடுனா நமக்கெல்லாம் எம்பாடு ஒண்ணுமே கிடையாது அம்மா நினைச்சானா வாழ வச்சிருவோம் நம்மள. அதேதான். அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் நம்ம காமாட்சி இவ 8 பேர் இடத்துல இருந்து நம்ம உயிரை காப்பாத்திக்கிடணும்னு சொன்னா பார்வதி மடியில போய் நம்ம 6 மாத பிள்ளையா படுத்துக்கிறணும். அவ 8 பேரும் பச்சை பிள்ளைய கண்டா மனவிறங்கி போவா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதி இடத்துல வந்து அம்மா பார்வதி இந்த காமாட்சி வடகாசி வடகுத்தியா அம்பிகை 8 பேருக்கும் எடப்பாக வரந்தாரே நீ மகுடாசுரனை வதை முடித்துட்டு வான்னு நான் சொன்னேன். அவளும் என் பேச்சை கேட்டு மகுடாசுரனை வதை முடித்து விட்டு கைலாசத்துக்கு திரும்பி வாரா. ஆனா அவர் ரத்தவரி கோலமா வருவதனால நான் ஏற்கனவே உனக்கு எடப்பாக தந்துட்டு அவளுக்கு கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையை சொன்னா என்னை 8 பேரும் கொன்னே போட்டுருவா. அதனால உனக்கு புருஷனாக வேணுமானா பிள்ளையாக வைத்துக்கம்மா கணவனாக வேணுமானா என்ன கை குழந்தையா வைத்துக்கம்மா ஆளனாக வேணுமானா பார்வதி வேணுமானா மடியில் ஆண் குழந்தையா வைத்துக்கம்மா பார்வதி உனக்கு புருஷனா வேணும்னா என்ன பிள்ளையா வச்சுக்கடி கணவனா வேணும்னு சொன்னா உன் மடியில என்ன கை பிள்ளையா வச்சுக்க ஆளனா வேணுமானா நீ ஆண் குழந்தையாக வைத்துக்கம்மா நான் 6 மாத பிள்ளையா உன் மடியில படுத்திருப்பேன். அவ 8 பேரும் காமாட்சி வந்து பகவான அத்தான எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு இறைவன் சொன்ன உடனே பார்வதிக்கு கோவம் வந்துட்டு ஏ மனுஷா பச்சை பிள்ளைய மடியில தூக்கி போட்டாலே காலங்கையும் வெளியே தொங்கும். பொம்மை தூக்கி மடியில வச்சா என்னமா மணக்கும் ஏ பார்வதி என்ன அப்படி இப்படி நினைக்காத. உனக்கு கணவனா வேணும்னு சொன்னா இதான் கதி அப்படின்னு உடனே ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆண்டவன் பார்வதி மடியிலே 6 மாத குழந்தையாகவே படுத்திருக்கிறார். யாருக்கு பயந்து? காமாட்சி அம்மாளுக்கு பயந்து. அப்ப பார்வதி மடியிலே பகவான் 6 மாத குழந்தையாகவே படுத்திருக்க இவ 8 பேரும் கைலாசத்துக்கு வந்தாள். அக்கா ஏ பார்வதி அத்தான எங்க நீ நல்லா இருக்கியா? அத்தா எங்க போயிருக்காரு? 8 நாளாச்சு படியளக்க போனாரா? இன்னும் வரல, ஒரு தந்தி அடிக்கல, ஒரு போனும் பேசல. இன்னைக்கு வர நாளைக்கு வரணும் சொல்லவும் இல்ல. போன மனுஷன் போயிருக்காரு, எப்ப வராரு எனக்கு தெரியாது. ஏட்டி ஏ காமாட்சி என்னக்கா அத்தா முன்ன மாதிரி ஆளே கிடையாது, இப்ப மாறிட்டாரு. இப்ப ரொம்ப மாறிட்டாரு, ஏகப்பட்ட மாற்றம். படியளக்க போனாரு என்ன, ஆனா இன்னமும் திரும்பி வரல.
வந்தா வந்த இடம் போனா போன இடம் நின்னா நெளிஞ்சவரு விழுந்தா கட்டமன்னு போயிட்டார். அந்த கதை போல இருக்கு. ஆமா, பகவான் கதையை சொல்ல முடியாது. அதனால அத்தானே நீ தேடாதடி. அவ வரணும்னு சொன்னா எப்ப வருவார்னு எனக்கே தெரியாது. நீ வீட்டுக்கு போ, அத்தா வந்தது மறுபடியும் கைலாசத்துக்கு வா, நான் சொல்லி விடுதேன், நீ வா அப்படின்னு சொன்னால இவ காமாட்சி கேப்பாளா? கேட்க மாட்டாளா? அத்தானை பார்க்காம நான் வீட்டுக்கு போகையா? ஒரு நிமிஷம் போக மாட்டேன். அத்தா வரட்டும், அவரை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். வாங்கடி நம்ம உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி 8 பேரும் பார்வதி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. பார்வதி கேட்டா, என்னமோ சாப்பிடுறதா? இளநீ வேணுமா? இளநியை கொண்டு அங்க கொண்டு போடு. தண்ணி கிண்ணி குடிக்கலா? தண்ணியை கொண்டு அங்க ஊத்து. வேண்டாமோ? வேண்டாம், தேவையில்லை. அப்ப கீழே உட்காருங்க, இல்லன்னா வீட்டை பார்த்து போங்க. உட்காரனா மாட்டோம், நின்னா நின்ன மாதிரியே நிப்போம். பகவான் வார வரைக்கும் இப்படி நின்னுகிட்டே இருப்போம். சரி எக்கா பார்வதி, என்ன வந்த நேரத்துல இருந்து எங்களை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுலயே நீ சரியா இருக்கியே, குறியில இருக்கிய. உன் மடியில போட்டிருக்கே இந்த பிள்ளை யாரு? என் பிள்ளைதான். உன் பிள்ளையா? ஆமா. மூத்த மகனுக்கு ஆதி மூல கணபதி ஆணை முகம் இருக்கும், அவனை எனக்கு தெரியும். தெரியும். 2வது மகனுக்கு 6 முகம் இருக்கும், அந்த வேலவனையும் எனக்கு தெரியும். தெரியும். இந்த 3வது பிள்ளை யாரு? அதாவது ஆதிமூலம் வந்து பூலோகத்துல போய் சந்திவரம் குளத்தாங்கற ஆற்றாங்கற எல்லா இடத்துலயும் அமர்ந்து கொண்டார். ஆறுபடை கொண்ட ஆறுமுக கடவுள் சரி முருகப்பெருமான் வந்து குன்றுதோறும் அமர்ந்து கொண்டார். இப்ப வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி உங்க அத்தா இருக்கா இல்ல பகவான் கிட்ட கேட்டேன். என்ன கேட்ட? ஒரு குழந்தை வேணும்னு சொன்னேன். சரி, நீங்க பூலோகத்துக்கு படியளக்க போறீர்கள். ஆமா, ஆகையினால எனக்கு ஒத்தையில் இருப்பதனால எனக்கு போரடிக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னேன். அவர் தான் இப்ப எனக்கு திஷ்டித்து கொடுத்தாருமா. அப்படியா? திஷ்டித்து கொடுத்தாரோ? ஆமா ஆமா. திடீரென்று எங்களுக்காக நேரம் போகலைன்னு பிறவி செய்து கொடுத்தாரடி அப்படின்னு சொன்ன உடனே இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வ சீமாட்டிகள் பொய்கை மாநகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய இசக்கி ஆச்சாரி அவர்கள் பேரல் ஹரி இசக்கி அவர்கள் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக விஸ்வகர்மா சமுதாயத்திலே வேரூன்றி வாழ்ந்து வரக்கூடிய ராம் அவர்களும் காவியன் அவர்களும் வர்ஷித் அவர்களும் சரண் அவர்களும் சபரி அவர்களும் அதோடு அர்ஜுன் அவர்களும் மனோஜ் அவர்களும் கஜன் அவர்கள் சார்பாக குட்டீஸாகவே நினைந்து நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு சிவனாசாரி குடும்பத்தார்கள் சார்பாக வி சஷ்டிகாஸ்ரீ அவர்களும் வி தியாஸ் விஷ்ணவன் அவர்களும் என்றும் அன்புடன் ஏஎஸ்வி மர இழைப்பகம் வைத்து நடத்தி வரக்கூடிய வாவா நகரத்தை சேர்ந்த ஏஎஸ்வி மர இழைப்பகம் வைத்து நடத்தி வரக்கூடியவர் சார்பாகவும் நாமளுக்கு குட்டீசின் அன்புக்கரத்தாலே 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக பிரியங்கா தேவி என்று சொல்லக்கூடிய பாலகி பிரியங்கா தேவி அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை பரிசளித்து உள்ளார்கள். இன்னும் நிறைய பேர் நமக்கு பரிசு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அந்த பிள்ளைய பேரு தான் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் பாடுகின்ற பாட்டை வந்து நீங்க வந்து யூடியூப் சேனலாக பார்க்க வேண்டுமானால் இன்னைக்கு நடந்துச்சு பாருங்க காமாட்சி அம்மா கோவில்ல 3 நாளும் நடந்த திருவிழாவை அடுத்த வருஷம் பார்க்க முடியாதே, நம்ம நாளைக்கு பார்க்க முடியாதே, குடம் முடிஞ்சு போச்சேன்னு யாரும் கவலைப்படையே தேவை கிடையாது. கோவில்ல நடந்த அத்தனை நிகழ்ச்சியுமே வீடியோவாக பதிவு செய்து உள்ளார்கள். பொங்கல் லீவுல அதனால பிரச்சனை இல்ல, ஏற்கனவே லீவு இருந்தாலும் நைட்ல வந்துருவாங்க. அதனாலே காமாட்சி அம்மனுடைய கோவில் திருவிழாவை இந்த வாவா நகரத்தை சார்ந்த மக்கள் யாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிவி யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம வில்லுப்பாட்டு, சாமி ஆட்டம், முளைப்பாரி, கும்மி பாட்டு, மேளம் அடிச்சது எல்லா வீடியோவுமே வரும். அதனாலே நிக்காரே நம்ம சித்தி டிவி அண்ணன், நம்ம பேரப்புள்ள சித்தி டிவி அண்ணனும் 3 நாளா நின்று அவளும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா அண்ணே, அவர் இல்லனாலும் நம்ம தம்பியோட சொல்லிடுவாரு. அப்படி நாமளை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமானும் செல்வச்சீமாட்டிகளும் காமாட்சி அம்மனுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும், அவரும் மலை முருகனோட அருளாலே வளர வேண்டும்.
அடுத்தபடியாக நாம கல்வி பணம் கொடுத்த ஆதரியத்தை செல்வச்சி மாட்டி கண்ணன் ஜெயா அவர்கள் சார்பாகவும் கண்ணன் அவர்களும் ஜெயா அவர்களும் இசை ஹர்ஷினி அவர்கள் சார்பாக அதோடு மட்டுமல்லாமல் இசை இன்டீரியர் ஒர்க் வைத்து நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் கே கண்ணன் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே வீடு கட்டணும்னு சொன்னா கவலைப்பட வேண்டாம். இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நம்ம அண்ணனை கூப்பிட்டா அழகா பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இசை இன்டீரியர் ஒர்க் பண்ணி வைத்து நடத்தி வரக்கூடிய கண்ணன் அண்ணாருடைய அன்பு கரத்தாலையும் ஜெயா அவர்கள் சார்பாகவும் இசை ஹர்ஷினி அவர்கள் இங்கிலீஷ்ல படி இசை ஹர்ஷினி அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்த செல்வச்சி மாட்டின் குடும்பம் எல்லாம் அவர் பட்டி பெருக வேணும் என்றும் பாலாக பொங்க வேணும் எங்க காமாட்சி அம்மா என்னைக்கும் கல்யாண வாசல வாழ வேண்டும் அவர் நோயச்ச வாழ்வோடு என்றும் முறை வச்ச நல்ல செல்வத்தோடு அவர் இந்த நல்ல வயது போக இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் வயது போக வட்டி பெருகி பாலாக பொங்கி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்றைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று காமாட்சி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. என் தாயான காமாட்சி அவ கலங்க 8 பேரும் கைலாச மலையடியில வைரவர அழைத்து கொண்டு ஆண்டவை இடமதியில 21 முத்து வரும் பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா காளியர்கள் 8 பேரும் என் தாயான காமாட்சி அம்மா பிள்ளை மடியிலே படுத்திருக்க கண்டு இவ பார்வதிட்ட என்னன்னு கேட்டால இவ எனக்கு ஏத்த பிள்ளைன்னு சொல்ல ஆண்டவன் நிச்சிக்கன் மகிமையை கண்டு பிள்ளைய அவ இங்கிழுக்க காமாட்சி இங்கிழுக்க சிவன் என்று தெரிந்து கொண்டு இவர் இறைவன் பார்த்தார். இவ 2 பேர் கையில இருந்தா நம்மளை இப்படியே 2 துண்டா ஆக்கிடுவா. வண்டூரி மலையிலே வைர பாறையிலே நிர்வாணம் கோலமாக நிற்க அப்பேற்பட்ட அவதாரத்திற்கு வண்டூரி மலையிலே வைர பாறையிலே பிறந்ததினாலே வண்டிக்கார வைரவசாமி என்று பெயர் நாமத்தை சூட்டி இடப்பாகம் தருவதற்கு என்னால முடியாது என்று இறைவனிடத்திலே 21 முத்துவரங்களை வாங்கி கொண்டு அதை பரிசோதிக்க வேண்டி பகவானுக்கு போட்டார். பார்வதி அம்மா காமாட்சி இடத்திலே வடகாசி வடகுத்தியா நாகம்மா காளியம்மா மாரியம்மா இடத்திலே வண்டி போட்டு மடி பிச்சையாக பகவானை கேட்க மண்டியிட்டு மடி பிச்சையா கேட்டதனால மனமிறங்கி உனக்கு முத்தை இறக்கி தருகிறேன் என்று வேண்டிய பூஜை பணிகளை வாங்கி கொண்டு தாயான காமாட்சி ஆண்டவன் பகவானுக்கு முத்து போட்டு முத்து இறக்கி முக்கண்ணை இடமதியில ஆக்கு வர அழைக்க வரோம் 1008 வரோம் கொல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா திருப்பாதி வைப்பாரா ஏழைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடும் கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு ராஜ பட்டணம்மா புகழ் பெருகி வாராளே சீர்காழி சிதம்பரமும் தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக உலகம் தன்னதியில ஆட வேண்டும் உச்சாலம் தன்னடியில காமாட்சி அம்பிகையா அருவிக்கர நீராடி உச்சால நாதரையும் புலல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னடியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி தென்காசி தன்னை விட்டு அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று
எங்க போவோம் என்று செங்கோட்டை பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று தேன்பத்த வழியாக மாறாளே காமாட்சி பண்பொலிமா நகர விட்டு அங்கிருந்து பயணமாகி அடகர வழியாக ஆவநகரத்துக்கு மாறாளே காமாட்சி விஸ்வகர்ம குலமதியில வீச்சிருக்க வேணும் என்று அம்பிகைய நிலைய வாங்கி கருப்பனையும் காவல் வைத்து தாயான பேச்சியோடு அம்பிகையா 8 பேரும் ஊருக்குள்ள நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா இந்த வாவாநகரமான நகரத்திலே வந்து விஸ்வகர்மா குலத்திலே அம்பிகை நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க வரி கொடுக்கும் மக்களிடம் பயிரெடுத்து கோமரமாகவே ஆடி நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இந்த வாவாநகரம் வாழும் மக்களையும் அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக காமாட்சி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் மக்களை காவல் காத்து மங்கள வாலியவே பாடுவதற்கு நாங்கள் பாடுவதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையாருள் நாங்கள் பாடுவதற்கு இந்த கோவிலது வாழ்க வாழ்க கோமரத்தான் வாழ்க வாழ்க நாட்டாமை தர்மகத்தான் பொக்கிஸ்தார் கணக்க பிள்ளை வரி கொடுத்த மக்கள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் பூஜை செய்த பூசாரி புகழுடனே வாழ வேண்டும் பந்தலது போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் முளைப்பாரி போட்டவர்கள் கும்மியடைத்த தாய்மார்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் கும்பிட்டு வணங்கியவர் கோடிக்காலம் வாழ வேண்டும் இந்த ஆலயத்தில் வந்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் ஆலயம் தன்னதில அன்னதானம் போட்டவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் பரிசளித்த சீமான்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் ஏலமது அடித்தவர்கள் நாதஸ்வர வித்வான்கள் நலமுடனே வாழ வேண்டும் இங்கே குலவை போட்ட பெண்கள் எல்லாம் கும்மி அடித்த தாய்மார்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் வீடியோ பதிவு செய்தவர் மேன்மை வச்சு வாழ வேண்டும் ஆலயம் தன்னதில பந்தலிலே வந்த மக்கள் இங்கே பார்க்க வந்த சனங்கள் எல்லாம் பார்த்தவர்கள் நாமல் கதை கேட்டவர்கள் நம்மை ஏசினவர் பேசினவர் எல்லோரும் வாழ வேண்டும் நம்மை போச்சினவர் தூச்சினவர் ஐயா பொற்காலம்
வந்தவர்கள் அக்கினி சட் எடுத்தவர்கள் நியமிதங்கள் செய்தவர்கள் மேன்மை வச்சு வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் மைக்கு செட்டா வைத்து தந்த அன்னை ஆபரேட்டர் வாழ்க வாழ்க ஒலி ஒலி அமைத்து தந்த அன்னை உரிமையாளர் வாழ வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என் குருவும் வாழ வேண்டும் என் இல்லதுவும் வாழ வேண்டும் என் வீசுகோலும் வாழ வேண்டும் என் உடம்புடுக்கு கைமணி கட்ட கோடிக்காலம் வாழ வேண்டும் பாடியவர் வாழ வேண்டும் பக்க புலவர் எல்லாம் வாழ வேண்டும் இங்கே கொட்டினவர் தட்டினவர் ஆடினவர் பாடினவர் அனைவரும் வாழ வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் சாமி என் குருவும் வாழ வேண்டும் நமக்கு இருக்க இடம் தந்தவர்கள் ஐயா சாப்பாடு கொடுத்தவர்கள் நமக்கு காப்பி தண்ணி கொண்டு வந்தோம் கைலை போல வாழ வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என் குருவும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் 100 கோடியா ஐயா 100 கோடி மலை முருகனோட மலை முருகன் சன்னதி போ சரி சூப்பர் சார் நன்றி அடுத்த வேலை நடக்கணும்.